வெல்கம் டு த ஷோ நம்ம வீட்டு நட்சத்திரம். நம்ம ஷோவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஃபேவரட் ஸ்டார்ஸுடைய வீட்டுக்கு உங்களை ட்ராவல் பண்ண வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம வீட்டு நட்சத்திரம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா செம்ம ஹோம்லியாக இருப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, அண்டு சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடியவங்க, ஒரு அன்பான மனைவி, அரவணைப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாய், இந்த மாதிரி பல ரோல்ஸை வந்து இவங்க ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. யாராக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னொரு சூப்பரான க்ளூ கொடுக்கவா? ஆக்டர் சஞ்சீவ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இளைய தளபதி விஜயுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு அவர். ஸோ சஞ்சீவுடைய ஒய்ஃப் பிரீத்தியை தான் இன்னைக்கு நம்ம வீட்டு நட்சத்திரத்தில் சந்திக்க போகிறோம். அவங்க வீடு என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன், அவங்கள போய் மீட் பண்ணலாம். ஆனால் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவங்க வீடு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே தான் நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா அவங்களையும் நம்ம வீட்டு நட்சத்திரத்தில் கொண்டு வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ பிரீத்தி சஞ்சீவை மீட் பண்ணலாம். நட்சத்திரம்ல பிரீத்தி சஞ்சீவ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது என்ன அது என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் நிறைய மெமரிஸ் இருக்கும்ல உங்கள் வீட்டில், ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு சட்டுன்னு ஏதாவது தோணிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இப்போ வந்து எங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சரியா? ஸோ முதல்ல வந்து எனக்கு இந்த பிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி பிக். இது பெயிண்டிங் மாதிரி இருக்குது, பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்களா? இது வந்து ரொம்ப மெமரபிள் தான். அகெயின் ஏன்னா சர்க்கார் மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ விஜயோட ஃபேன்ஸ் கிளப் ஒரு ஊரில் இருக்கிறவங்களும் இவரை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த கேக் கட்டிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர் சேலமோ ஈரோடோ, அது ஐ டோன்ட் ரிமெம்பர் தட், அது அங்கே போயிருந்தார். அப்போது தே வெல்கம் ஹிம் லைக் திஸ். ஏன்னா இது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னென்னா நார்மலாக அவரும் அவர் விஜயோட இருக்கிற ஃபோட்டோ மோஸ்ட்டாக ஓடிங்ஸ் எல்லாம் போடுவாங்க, பட் ஃபேமிலி ஃபோட்டோவாக போட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து ஓடிங்ஸாக போட்டுட்டு ப்ளஸ் இதை வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபேன்ஸ் கிளப் கம்ப்ளீட்டாக வந்து அங்கே ஒருத்தர் வரைஞ்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. அங்கே அந்த ரெஸ்பான்ஸும் ஆஸ் அ நண்பனாக பார்த்து ரொம்ப பூரிச்சு போனார் அந்த டைம். ஸோ அவங்க கொடுத்த அந்த பெயிண்டிங்கில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ குட்டீஸ் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, செம்மையாக ஆட்டம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்களுடைய அழகான ஒரு மெமரிஸ் வந்து கொடுக்கக்கூடிய பிக்ஸ். இந்த 3 பிக்குடைய அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லயா, அந்த பிக்சர் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே. அவளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த பர்த்டே வந்து இட் வாஸ் எனக்கு ஒரு தேவதை வந்து பிறந்திருக்காங்கிற ஒரு தாட்டோடய நான் வந்து அதுக்கு முன்னாடி அவளோட ட்ரெஸ் வாங்குறதுக்காக இவரோட ஒரு ஷோவை கம்பைன் பண்ணி நான் மலேசியா போய் மலேசியாவில் வாங்கின அந்த வேல் அண்ட் அந்த ட்ரெஸ் அந்த ஃப்ராக் வாங்கினேன். அண்ட் எல்லாருக்கிட்டையும் இந்த சிரிச்ச முகத்தோட ஷி வில் கோ டு எவ்ரிவன். அதுதான் அதோட ஹைலைட். இல்லை பிரீத்தி எப்படி நியூ ட்ரெஸ் வந்து போடும் பொழுது அந்த சமத்தா சாக்லேட்ஸ் போய் கொடுப்பீங்களா, அது அப்படியே உங்க லயாக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சமத்து பொண்ணு. நான் என்ன ட்ரெஸ் எப்படி பண்ணிவிட்டாலும் அப்படியே போக மாதிரி உட்காந்து. அதுக்கு ஆப்போசிட் இவர் அவருக்கு வந்து அவருக்கு பிடிக்கணும், ட்ரெஸ் பிடிச்சாதான் போடுவாரு. அவரோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேஸ் அண்ட் இன் பிட்வீன் இருக்கிறதும் அவரோட ஆயுஷமும் என் பையனோட ஆயுஷமும். அண்ட் எனக்கு அதுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம், யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இனிமேலும் பண்ண முடியாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஓமம் வளர்த்து இது இருந்தது, நெருப்பு அக்னியை வச்சு ஓமம் வளர்த்து ஒரு டிஷ்ஷஸும் வந்து கம்ப்ளீட்டா எல்லா சாப்பாடு டிஷ்ஷஸ், புகையெல்லாம் வெளில வந்துச்சு, அலாம்லாம் அடிச்சுது. ஆனால் அதை இதை பற்றியும் கவலைப்படல. தி ஹெல்ப்ட் அஸ் ஸோ மச். ஸோ அது ஒரு மெமரபிள் மூமெண்ட். அந்த மடிசார் கட்டிக்கிட்டு ஒரு இதில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஐஷமும் செலிப்ரேட். சூப்பர். வீட்டை வந்து சுற்றி பார்க்கும்பொழுது சில பொருள் எல்லாம் எனக்கு கையில் கிடச்சிது, உங்களுக்கு தெரியாமலே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அது மூலமாக உங்களுக்கு என்ன மூமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வருது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் ஒன். இது வந்து நம்ம விளையாடுறதுக்கு வந்து சின்ன வயசுலலாம் யூஸ் பண்ணுவோம், இப்போ கூட தான் யூஸ் பண்ணுறோம். பட் அதே வந்து ரொம்ப அழகாக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் முக்கியமானவங்களாம் வச்சு பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து எங்களோட கேங் கம்ப்ளீட். தீபக் ஃபேமிலி, வெங்கட் ஃபேமிலி அண்ட் நாங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் கௌஷிக்கும் இதில் இருக்காரு. ஸோ ரீசெண்டாக கூட மீட் பண்ணீங்களோ எல்லாருமே? ஃபோட்டோஸ் பார்த்தேனே எஃபியில் நான். அது ஒரு இது எல்லாரும் உடனே அடுத்த நிமிஷம் போட்டு விட்டுரும். ஸோ இப்போ ரொம்ப நாள் ஆக்சுவலி ரீசெண்ட் அது வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக வேறு அமைஞ்சது. அப்படி இந்த வருஷம் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சது அந்த 2 years பிஃபோர் என்னோட பையன் பர்த்டேக்காக என் வீட்டில் மீட் பண்ணோம், அதே டேட்டில். ஓகே. பார்த்தா இந்த வாட்டி தீபக் வீட்டில் நாங்கள் மீட் பண்ணோம். பார்த்தா கரெக்டாக பார்த்தா ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா அதே டேட்டில் தான் மீட் பண்ணோம்.
ஸோ அது ஒரு மெமரபிள் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் கேங்காக மீட் பண்ணால் நாங்கள் வந்து டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா நாங்கள் ஒரு கேங். அவங்க எல்லாருமே வி ஆல் ஷேர் அ குட் மூமெண்ட்ஸ். அண்ட் விஜய் ஓகே இது வந்து என்னோட பொண்ணோட 11th டே ஃபங்க்ஷன். எனி ஃபங்க்ஷன் வீட்டில் அண்ட் அவர் அவுட் ஆஃப் சிட்டியில் இருந்தாலே மட்டும்தான் ஹி வில் நாட் அட்டெண்ட். அதர்வைஸ் அதுவும் வேற லயாவோட பெட், ஐ மீன் அவரோட பெட் லயா. அவங்க வந்து சர்ப்ரைஸாலாம் விசிட் பண்ணுவாரு லயாக்காக. இங்கதான் ஆமா வீட்டுக்கு வந்து தளபதி வந்த வீட்டுல நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே டன். இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட சடனா சொல்லாத, பொண்ணுகிட்ட சொல்லாத நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சூப்பர் மாம் டைம்ல அவரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது பண்ணா அதை பண்ணான்னு. இன்ஃபேக்ட் அவளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அவரை மாதிரி பேசினா, அவரோட டயலாக் பேசினா. ஸோ இதெல்லாம் அவருக்கு அந்த வீடியோலாம் அனுப்பிப்பேன். ஆனால் இவகிட்ட சொல்ல மாட்டேன், அவருக்கு அனுப்பி வைப்பேன். ஸோ சர்ப்ரைஸாக வந்து அவளோட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனார். சூப்பர் லவ்லி பிக் இது. ஐயா வந்துட்டு போய் அவர் ஆல் ஆஃப் சடன் நாங்கள் வந்து லண்டன் ட்ரிப் போயிட்டு வந்தோடனே திடீர்னு கால், அவர் ஆஃபீஸ்லேருந்து கால், இந்த மாதிரி பார்க்கணுங்கிறாரு, அவங்க சஞ்சீவை பார்க்கணுங்கிறாரு, ஸோ வந்துட்டு போக முடியுமா அப்படின்ட்டு. உடனே அடுத்த நிமிஷம் போயிட்டோம், ஃபேமிலியாக போனோடனே அவருக்கு வந்து இவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிக்கும், உன்னை பார்க்கணும் ஏன் அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நீ ஏதோ ஆக்ட்ரஸ் தானே, நீ சினிமாவில் நடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி, ஓ நான் சினிமாவில் நடிக்கிறேன் நான் பார்க்கறதுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவர் குழந்தைய பிடிச்சி, என் பொண்ணு நல்லா பேசுவா, அப்போ 2.5 வயசு தான், ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா மழையில இல்லாம பேசுவா. ஸோ கையை பிடிச்சி, அண்ட் அவளுக்கு இன்னுமே அவளுக்கு அந்த 2.5 வயசுல நடந்த 2 விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. ஒண்ணு அந்த லண்டன் ட்ரிப், ஏன்னா அதோட போட்டோஸ் இருக்கு, ஆமா அண்ணா லண்டன்ல இருந்ததுனால அந்த ரெமெம்பரன்ஸ் எப்பவுமே இருக்கு. அண்ட் அவளுக்கு அந்த தாத்தா. ஓகே, லயா இப்படிதான் இருக்காங்களோ இப்போ? இது வந்து என்னோட மேபி அரௌண்ட் 1920. பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க லயா. கொஞ்சம் நான் என்ன நினைச்சேன் இதை விட கம்மியா இருந்தது கெபி சாரோட ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும்போது. ஆனா நான்லாம் லைக் சீரியல் பார்க்கும்போது இவ்ளோ இருக்குமே உங்களுக்கு நிறைய வளர்க்க ஆரம்பிச்சு. இது வந்து யா வீட்டுக்கு விடல் ஊட்டி அந்த கெபி சாரோட சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு போது, அப்புறம் அதான் விக் வைக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு. என்ன நிறைய மெச்சூர்ட் ரோல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ஹேர் வளர்த்துட்டு, அண்ட் ஐம் ஆல்வேஸ் எனக்கு இந்த மாதிரி ஹேர் இந்த பாய் கட் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 10th 11th வந்து பாய் கட்ல தான் இருந்தேன். எனக்கு என்னமோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு என்னமோ இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி, ரொம்ப அந்த ஹோம்லினஸ் இல்லைன்னா நம்மளை யாரும் நம்மளை வந்து நான் இண்டிபெண்டா இருக்கேன் அப்படிங்கிற அந்த தாட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு போல்ட் ஃபீல் வரும். யாரை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணா முதல்ல உங்க 2 பேர்ல? அவரே ஒத்துக்க மாட்டாரு, சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. லவ் ப்ரப்போஸ்னே இல்லைங்க. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சதே இல்லை. ஆமா, எந்த எதுலையுமே நடிச்சது இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு சீரியல், என்னோட சீரியல்ல வந்துட்டு ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணேன். டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு அதுல செகண்ட் இது ரோல் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே டபுள் ஆக்ஷன் கிடையாது, கொஞ்சம் எபிசோட்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ரோலுக்கு வந்து சஞ்சீவ் போடலாமா அப்படின்னு. அந்த டைம் நானும் ஒரு பார்ட் ஆஃப் த சீரியலுங்கிறனால ப்ரொடியூசர் என்னையும் ஒரு சஜஷன்ஸ் என்னையும், அதில் ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் வந்து தீபக் தான் பேர், செகண்ட் கேரக்டருக்கு யார் போடலான்னு சஞ்சீவ் வேண்டாங்க அப்படின்னு. எனக்கு அவரை பார்த்தா பயம். இதெல்லாம் லவ்க்கு முன்னாடி ஆக்சுவலி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு அவரை பார்த்தா என்னவோ தெரியாது, அவர் இங்கே வந்தால் நான் அப்படி சுற்றிட்டு போயிடுவேன். அவர் பார்த்தாலே பயம், ஐயோ இவரை பார்த்தா குட் மார்னிங் சொல்லுவேன். நான் நார்மலாக எல்லாரையும் சார்ன்னு தான் கூப்பிடுவேன், அப்புறம் விஷ் பண்ணுவேன், அந்த ஒரு இதெல்லாம் ஜாஸ்தி. ஸோ இவரை பார்த்தா குட் மார்னிங் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றிட்டு போயிடுவேன். இல்லைன்னா அங்கே சைலண்டாக ஒரு இடமா போய் உட்காந்துப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அவரை பார்த்தா. ஸோ அவர் சஞ்சீவ் வேணாங்க, வேற யாராவது போடுங்க. அப்புறம் மாட்டினது தான் வாழை வெங்கட். ஆனால் ஏண்டா வெங்கட் வந்தாரேன்னா சரியான வாள், நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணவே விட மாட்டாரு, அந்த மாதிரி வாள்.
ஸோ அந்த மாதிரிலாம் நான் அவாய்ட் பண்ண ஒரு மனுஷன் என்னோட லைஃப் பார்ட்னர். யார் ப்ரப்போஸ் பண்ணாருன்னு நான் கேட்டேன். அது வரவே இல்லையே. அப்படி இல்லை, அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபோன் பண்ணிட்டு சடனாக ஒரு நாள் அப்படியே இதை பேசிட்டே சரி நீ ரொம்ப பண்ணுற, ரொம்ப அக்கறையெல்லாம் எடுத்துக்கிறியே, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஓ அப்படி கேட்டார். அப்படி உனக்கு முடியுமா, என்னோட வாழ முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்போது வந்து ஆக்சுவலி நான் ஷூட்டிங் ஸ்பாட், வயநாடு ஷூட்டிங் ஸ்பாட், என்னை சுற்றி 10 பேர் இருக்காங்க. எனக்கு கேட்பாருங்கிறது தெரியும், பேசுகிற விதத்துலேயே தெரியும். ஆனால் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கல. அதுக்கு நான் என்ன ஏதோ ஷார்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சேன் என்ன சொல்லலாம் பதில். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேர். யாரையாவது திட்டணும்னா, யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது பேசுகிறாங்க இப்போ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பொண்ணுக்கு, நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களே திட்டிடுவாங்க. என்னெல்லாம் திட்டி அவாய்ட் பண்ணாலும் நேரடியாக அவங்களே திட்டிடுவாங்க. ஸோ ஐயோ இந்த மனுஷனும் கொஞ்சம் ஸ்ட்ராங், இந்த சைட் நான் வந்து இப்படிலாம் கேட்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அவரோட பர்த்டே அது. ஓகே. பட் அவர் வந்து பாண்டிச்சேரி போய் உட்காந்துட்டு இருந்தாரு. நைஸா நீ திட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு பர்த்டே அன்னைக்கு பாண்டிச்சேரி தனியா போயிட்டாரு. நான் சொன்னேன் நீங்க இப்ப கிளம்பி சென்னைக்கு வாங்க, நம்ம நேர்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டேன். அண்ட் அகெயின் நான் வந்து இதை வந்து தீபக் வந்து வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஏதாவது நான் ரொம்ப நேரம் ஃபோன்ல பேசினா கூட யார் பேசுற அந்த மாதிரி வந்து தப்பா இவ எதுவும் பண்ணக்கூடாது, மாட்டிக்க கூடாதுங்கிற அந்த அந்த ஃப்ரெண்ட்லி இதில் வந்துட்டு இன்னும் நீ ரொம்ப சரியில்லை, யார் ஃபோன் யார். அப்புறம் நான் எதுவுமே சொல்லாமல் பேக்கப் ஆனதுக்கப்புறம் சஞ்சீவ் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு அனுப்பிவிட்டேன். ஓகே கோ ஹெட் அப்படின்னு அவர். அதுக்கப்புறம் தான் போயிட்டு நாங்கள் பெஸ்ட் பீச்சில் மீட் பண்ணி டாக்கிங் அபவுட் அ ஃபேமிலி கம்ப்ளீட்டா. ஏன்னா அவருக்கும் கமிட்மெண்ட்ஸ், அவர் அக்கா பொண்ணு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நாட் ஜஸ்ட் லவ், இந்த லவ்ங்கிற மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலியா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் நம்ம 2 பேருக்குள்ள, அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டேவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு, பார்த்தா அவங்க அம்மா ஆர்த்தி தட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் போய் அப்பவே அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டில் சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஏய் சூப்பர்யா, ரொம்ப அழகான காதல் கதை. சரி, கல்யாணம்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணீங்க? இப்போது ஃபேமிலி ஓரியன்டாக தான் நீங்கள் லவ்வே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கன்னும் பொழுது கல்யாணம் வந்து நீங்கள் அந்த கல்ச்சரை வந்து விட்டு கொடுக்காம செய்யணுன்றதுலேயும் வந்து கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒவ்வொரு பொண்ணுக்குமே கல்யாணன்றது ஒரு ட்ரீம் இல்லை, அது இப்படிலாம் செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்தது எல்லா பொண்ணும். ஆனால் நான் அப்படி இல்லை, அது வந்து ஒரு ட்ரீம். எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், எனக்கு சிம்பிளா வேணும். அண்ட் இந்த கல்ச்சர் இதுலயும் வந்துட்டு நான் வந்து எங்க வீட்டுல வந்து ஆக்சுவலா எங்க எதிர்பிரகாரம் அப்பா மடியில உட்காந்து தாலி கட்டிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவர் வந்து அந்த டைம் வந்து he doesn't believe in all this, எதுலையுமே நம்பிக்கை இல்லை. ஸோ முதலே பிரச்சனை அங்கேருந்து வரக்கூடாது, நானே முதலே சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அதுலயும் எனக்கு தான் கல்லு திரும்பி என் மேலதான் வந்து விழுந்தது. என்னன்னா இவர் வந்து எங்க அப்பாவோட கூட்டணி சேர்ந்துட்டாரு. உங்க அப்பா ஆசைப்படுறாரு, ஸோ நீ ஏன் மடிசாக்கெல்லாம் கட்டிக்கூடாது. அமிர்தம் அங்கிள் வந்து அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவுக்கு. ஸோ அவர் மூலமாக தான் போய் கலைஞர் அரங்கம் புக் பண்ணி அங்கே தான் இதை வச்சோம். ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட், ஏன்னா கல்யாணத்துக்கு யாரையுமே இன்வைட் பண்ணல, ஒன்லி ஃபேமிலி சரௌண்டிங் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு தான் பண்ணோம். ஸோ கலைஞர் அரங்கம் வந்துட்டு அப்படியே நிரம்பி வழிஞ்சுது. அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாநாடு மேலாட டீம் கம்ப்ளீட்டாக எங்களோட ஓடிங்ஸை ரோட்ல எல்லாம் போட்டதுனால ஃபேன்ஸ்லேருந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 4000 people were there with the celebrities. and celebrities எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குஷ்பு அக்காவாக இருக்கட்டும், ராதிகா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு போடுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு. ஸோ உதயநிதி வந்திருந்தாரு. அப்போ வந்து அவரோட ஆக்சுவல் ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேர் அந்த டைம். சூர்யா வந்திருந்தாரு. விஜய் மட்டும் தான் வர முடியல, வேட்டைக்காரன் மூவியோட ஃபினிஷிங் ஸ்கெடியூல்ல இருந்தாரு, அவர் பையனோட அந்த பாட்டு ஷூட்டிங்ல இருந்தாரு. ஸோ விஜய் மட்டும் வர முடியல, மற்ற எல்லாரும் வந்திருந்தாங்க. அவரோட கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங், என்னோட கம்ப்ளீட் சரவணன் சார், ஏவிஎம் சரவணன் சார், கேபி சார், எல்லாருமே எனக்கும் என்னோட சைட்லையும். ஸோ அவ்வளோ பேக்டாக இருந்தது.
விஜய் சார் வந்து கல்யாணத்துக்கு வரலனாலும் அதை காம்பன்சேட் பண்ணணுன்றதுக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆஃப்டர் வெட்டிங். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ட்ரீட் வச்சாரு. ஃபர்ஸ்ட் கல்யாண சாப்பாடு ஐ மீன் அம்மா ஐ மீன் நார்மலாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து விருந்து வைப்பாங்க எல்லார் வீட்லையும், ரிலேட்டிவ் வீட்டில் வைப்பாங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விருந்துனா விஜய் வீட்டில் தான் இருந்தது. அது நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஆக்சுவலி கல்யாணம் வாஸ் ஆன் March 12, 2009. 14th அன்னைக்கு ரிசப்ஷன் இருந்தது. 15th அன்னைக்கு ஸ்ரீதேவியோட நிச்சயதார்த்தம் இருந்தது. ஸ்ரீதேவி மஞ்சுளா ஆண்டி வந்து இவரோட சித்தி. ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு இதுதான். உடனே வந்து பெரிய பதவியில போய் மாதிரி ஒரு ஃபீலிங். வீட்டு மருமக நீ வந்து எல்லாரையும் வரவேற்கணும் அப்படின்ட்டு கொண்டு போய் அங்கே போய் நிறுத்திட்டாங்க. நான் பாவமே எனக்கு யார் என்ன பண்ணணும், இவங்க எப்படி ரிலேட்டட் எதுவுமே தெரியாம போய் அங்கே பேக்க முழிச்சேன். ஸோ 15th அன்னைக்கு அவளோட நிச்சயதார்த்தம். 15th முடிஞ்சு 16th அன்னைக்கு விஜய் வீட்டில் கேட்டுக்கேன். ஒரு கணவன் வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாரு அப்படின்றது வந்து சொன்னீங்க. எனக்கு வந்து உங்கள் வீட்டை ரொம்ப பிடிச்சி போச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை விட. அதனால் வீட்டை வச்சு ஒரு சின்னதாக கேம் உங்ககிட்ட விளையாடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த வீட்டை இந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்றதும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அதாவது சர்வன்ட் வச்சு அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கணுன்ற மாதிரி. அப்படி இல்லாமல் என் வீடு நான் வந்து நீட்டாக வச்சு பண்ணுறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்களா பிரீத்தி? ஸோ அதனால் இந்த வீட்டை வச்சு ஒரு சூப்பரான கேம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? ஓகே. ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே போனோமே எது நமக்கு வேணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அம்மா இது எங்கே வச்சிருக்க அப்படின்வாங்க. இல்லாட்டி இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து கணவன்லாம் மனைவி கிட்ட தான் வந்து கேட்பாங்க, எங்கே வச்சிருக்கடி எடுத்துக்கிடு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்படி உங்கள் வீட்டை நான் சுற்றி பார்க்கும்பொழுது நிறைய பொருட்கள் அழகழகாக இருந்தது. எது எது எங்கெங்கே இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, இது வந்து எப்போ வச்சிங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. நீங்கள் தானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அரேஞ்ச் எல்லாம் சரி. இது நீங்கள் ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ கேட்குறது வந்து நார்மல் யூசேஜில் இருக்கிற விஷயங்களை கேட்பாங்க, நம்ம எடுத்து கொடுக்கலாம். நான் எப்பாவது எங்காவது அழகாக மாட்டி வச்சிருக்கிறத வந்து கவுண்டிங் எயிட்டிங்லாம் கேட்டிங்கன்னா கஷ்டம். எஸ், ஏன்னோ ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் மாட்டின் முடிச்சதை பார்த்தேன். ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய கேள்விகளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய பால்கனி போய் பார்த்தேன், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே வந்து இந்த லாஃபிங் புத்தாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஹாப்பி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எத்தனை இருக்கு? ஹாப்பி மேன் வந்து I think 5. Yes. 5 ஆமா. ஓகே, செக் பண்ணிடலாமா? 5 அப்படின்றது தவறான பதில் அப்படின்றதால உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஆக்சுவலி 9 வச்சிருக்கீங்க. ஓ, அதுல 9 இருக்கா? ஓகே. அது அழகா 1 by 1 அந்த நோ, அது வந்து அது ஒரு கோவில்ல அவங்க கிஃப்ட் பண்ணது கீ செயின்ட்டு. நான் வந்து சரி எனக்கு எங்கே திரும்பினாலும் நிறைய அவங்க கொடுத்த அந்த லாஃபிங் புத்தா வச்சுருப்பேன். ஸோ இது வந்து அழகாக பால்கனியில் வச்சா நான் ஹேங்கிங் ப்ளாட்ஸ் அங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அதை அங்கே வச்சேன். அதே பால்கனியில் பார்த்தீங்கன்னா பூச்செடிலாம் நிறையா இருக்குது. எத்தனை இருக்குன்னு கேட்க மாட்டேன், பயந்துடாதீங்க. எவ்வளோ ரோஸ் பூத்து இருக்கு அப்படின்ட்டு. 2 பார்த்துட்டிங்களா கையில்? அதில் அதுக்கிட்ட டெய்லி பேசுவேன். ஆமாம், அண்ட் நான் பறிக்கவும் மாட்டேன். என்னோட பூ ஆக்சுவலி செம்பருத்தி மட்டும் பறிப்பேன். ஏன்னா அது அஃப்கோர்ஸ் சுவாமிக்கு போடுறது, அதை தவிர ஒரு நாளில் அது இதாகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது நம்ம யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை. ரோஸ் எல்லாம் வந்து வீக்ஸுக்கு இருக்கும். இப்போ இந்த ரோஸ் 2 பூத்து வந்து ஆல்மோஸ்ட் 1.5 weeks ஆச்சு. ஸோ அது அப்படியே இருக்குது. ஸோ 2. ஸோ உங்கள் வீட்டு செகண்ட் ஹாலில் பார்த்தீங்கன்னா கபர்ட் மாதிரி வச்சுருக்கீங்க, மிரர்லாம் வச்சு. அது மேலே நிறைய அவார்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்கீங்க. எத்தனை அவார்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கஷ்டம். முடியாது. அவார்ட் வாங்குறது ஈஸி, அதை கவுண்ட் பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஒன்று வேணா சொல்லலாம். ஒரு இந்த சைடில் தான் எந்த இருக்கும், அந்த சைடில் ஐ மீன் இந்த சைடில் அவரது 2 இருக்கும், அந்த சைடில் கம்ப்ளீட்டாக அவரது தான். அண்ட் ஸ்டேட் அவார்டு அவரது அங்கே இருக்கும், சன் அவார்ட்ஸ் இருக்கும்.
அப்புறம் அவரோட கம்ப்ளீட் அவர் வந்து அந்த ஒரு 1 இயரில் வாங்கினது அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கேன். அந்த 1 இயர்க்குள்ளே வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே அந்த சைடு இருக்கும். ஒரே வருஷத்தில் அத்தனை அவார்டு வாங்கினார், ஒரே ஒரு பர்டிகுலர் சீரியல். அத்தனை அவார்டு தான் எத்தனை அப்படின்றத என்னுடைய கேள்வி. பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எப்படி தெரிஞ்சா சொல்ல போகிறேன். ஓகே, ஆக்சுவலி நிறைய அவார்டு இருக்குங்க, என்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து உங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சில பேஸ்கெட்ஸ்லாம் நான் பார்த்தேன், அது எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது? என்ன பேஸ்கெட்? பேஸ்கெட்டுங்க கிச்சனில் வச்சுருக்கீங்க, என்ன பேஸ்கெட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? இல்லை பேஸ்கெட்னா இந்த கூடை மாதிரி உடன் கூடை, உடன் கூடை, லாஃப்ட், ஐ மீன் கிச்சன் லாஃப்ட்ஸ்ல சொல்ல மாட்டேன்ப்பா. ஓவராலாக கிச்சனில் எத்தனை இருக்குது? ஆனால் நிறைய வச்சுருக்கீங்க வெரைட்டியாக. ஆமாம், குட்டியாக ஒன்று அவன் மேலே இருக்கும், அப்புறம் 2 மேலே 2 இருக்கும், 2 பேஸ்கெட், ஒன்று வித் பிடி, ஒன்று ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேஸ்கெட் இருக்கும். கோல்டன் பேஸ்கெட்டை நீங்க தூக்கி போடல, உங்க கிச்சன்ல தான் அது இருக்கு. மொத்தமா 6 பேஸ்கெட் இருக்கு. ஓகே, தப்பா சொன்னதால மீதி 3 பேஸ்கெட்டை நான் எடுத்து போறேன். கோல்டன். ஓகே, டேக் இட். எஸ். எல்லா அம்மாங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைக்கு வயிறு நிறைய சாப்பாடு ஊட்டுறது அப்படின்றது தான். ஸோ அந்த கஷ்டமான வேலையை தான் இப்போ வந்து பிரீத்தி நம்ம கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படிங்க லைக் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருமா இல்லை உண்மையிலேயே டஃபா பிரீத்திக்கு பொறுத்த வரைக்கும்? டேஸ்டியாக சமைச்சாலே போதும். ஓகே, என் பொண்ணு வந்துட்டு என்ன டேஸ்டி, ஓகே டேஸ்ட் வேணும் எல்லாம் ஓகே, ஆனால் அவளுக்கு பிரச்சனை வந்துட்டு 2 வாய்க்கு அப்புறம் சாப்பிட்றதே மறந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிடும் போது என்ன பண்ணிடுவா, இப்படி வச்சுப்பா, அப்புறம் முழுங்கடி சொன்னாலும் வா, ஆனாலும் முழுங்க மாட்டா. அது இந்த சின்ன வயசில், ஐ மீன் வெளியே நார்மல் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ப்ராப்ளம், இன்னுமே அந்த ப்ராப்ளம் போயிட்டு. சரி, நீங்கள் எப்படி நல்லா டேஸ்ட்டாக குக் பண்ணுவீங்களா? பிரீத்தி நல்லா சமைக்க வருமா? அது ஆக்சுவலாக ஆடியன்ஸுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஐம் ரன்னர் அப் இன் கிச்சன் சூப்பர் ஸ்டார். அண்ட் என்னோட ஃபேவரட், நான் வந்து மோஸ்ட்டாக நான்வெஜ் டிஷ்ஷஸ் வந்து கற்றுக்கிட்டதே வந்து தாமு சாரோட இதை பார்த்து தான், சமையல் பார்த்து தான். அவர் வந்து இதை இப்படி போடு, அதை அப்படி போடு அப்படிம்பாரு. இல்லை அது அந்த விதத்தில் நான் வெஜிடேரியனே நார்மலாக வீட்டில் நான் சமைக்கிறதே வந்து இதுதான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முன்னாடி வந்து பீயிங் வெஜிடேரியன், வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் தான் எங்கள் வீட்டில். ஆனால் சஞ்சீவுக்கு வந்து வீட்டிலேருந்தே நான்வெஜ் சமைச்சு எடுத்துகிட்டு போனேன். அம்மா அந்த டைம் ஊரில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான்வெஜ் ட்ரை பண்ணுறேன், ப்ரான்ஸ் தொக்கு பண்ணோன்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த எதுவுமே அந்த ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னு கூடவே காலிஃப்ளவர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா அப்படியே என்ன நீ புதுசாக எதாவது சமைக்கிறியா, என்ன ஸ்மெல்லு அப்படின்லாம் கேட்டார். சமாளிச்சிட்டேன். பட் எடுத்துகிட்டு போனேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. அவருக்கு சர்ப்ரைஸாக சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சது, சாப்பிட்டாரு. ஆனால் நான் வந்து ஆனால் மோதிர கையால் குட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெங்கடேஷ் பட்டும் தாமு சாரும் ஃபஸ்ட்டு நான் சஞ்சீவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் பெப்பர் ஃப்ரையும் ஃப்ரைட் ரைஸும் தான் ஃபஸ்ட்டு டிஷ்ஷாக அந்த காம்படிஷனில் பண்ணேன். காரி துப்பாத குறை. ப்ரானை இந்த மாதிரி ரப்பராக சமைக்கிறதுக்கு ஒன்றை மட்டும்தான் முடியும். உன் புருஷன் வந்து இது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது உனக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கான் அப்படின்னாங்க. அங்கேயே டேமேஜ். சரி, என்னதான் நம்மளே செஞ்சு சாப்பிட்டாலும் இல்லை ஹோட்டலில் போய் ஃபேவரட் ஃபுட்லாம் சாப்பிட்டாலும் அம்மா கைமணம் அப்படின்றதே தாண்டி, அப்படி உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சமைக்கிறதுலேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னா என்ன சொல்லுங்க? எங்கள் அம்மா சமைக்கல, அம்மா கீரை மசிச்சு பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அண்டு காம்பினேஷன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட என்னோட கசின்ஸ் எல்லாரும் தேர் யூஎஸ்ல இருக்காங்க. சில பேர் நார்மல் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அங்கே எல்லாமே அவங்களோட இந்த தக்காளி சட்னி அண்ட் ஒன் ஃபேமஸ், அண்ட் ஒரு புலாவ் வந்து பன்னீர் புலாவ் இஸ் வெரி ஃபேமஸ். பன்னீர் புலாவ் வந்து அவங்க இந்த ஸ்பைசஸே யூஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து நம்ம கையில் தான் இருக்கணும், அதை விட்டே கொடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கிச்சன் பொறுப்பு எப்போவுமே நான் தான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட நீங்கள் தான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ்க்காக குக் பண்ணுவீங்களா? இப்போ கிச்சனில் நீங்கள் உங்களுடைய ஆளுமை என்னவா இருக்கும்? நான் தான் சஞ்சீவ் வந்து தெரிஞ்சா இது வரைக்கும் அவருக்கு தெரியுமான்னு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வருஷங்கள் 2 years தீபக் அண்ட் சஞ்சீவ் யூஸ் டு லிவ் டுகெதர். ஓகே, இது ஆனால் தீபக் நல்லா சமைப்பார், அது எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் சஞ்சய் வந்து இது வரைக்கும் சொல்கிறது எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ இது வரைக்கும் எனக்கு அந்த உண்மை தெரியாது, நிஜமாவே அவருக்கு சமைக்க தெரியாதா சமைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் ஒரு 4 months வந்து வி வேர் டுகெதர், ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்போ என் மாமியார் எனக்கு வந்து அழகாக எனக்கு விட்டு கொடுத்தாங்க. ஐ மீன் நீ குக் பண்ண, நான்வெஜ் மட்டும் பாவமா நீ போவாத, நான் பார்த்துக்கிறேன், நீ காலையில் நீ என்ன சமைக்கிறியோ சமைச்சிக்கோ அப்படின்னு. என்னோட மாமனார் வந்து வெஜிடேரியன், அவரும் நானும் ஒரு கட்சி, காஃபி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ காலையில் நானும் அவரும் தான் பிளான் பண்ணி சமையல்லாம் நான் முடிச்சிடுவேன். மாமியார் வந்து ஃபினிஷிங் டச், அந்த நான்வெஜ் மட்டும் அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க கிட்டே இருந்த நல்ல ஒரு பழக்கம், எங்கள் அம்மா வந்து யார் வீட்டில் வந்து சாப்பாடு அப்படின்னு அந்த சாப்பாடு டைமில் யாருன்னு சாப்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பண்ணுற ஒரு கை வைத்தியம்னா என்ன சொல்லுவீங்க? டாக்டர் போவீங்களா? ஆக்சுவலாக 2 பசங்களும் 2 விதமாக. லயா வந்துட்டு எனி கஷாயம், நான் வந்து நார்மலாக கஷாயம் வந்து ஜீரகம் வித் இது கற்பூரவல்லி, துளசி, வெத்தலை, இஞ்சி இதெல்லாம் கொதிக்க வச்சுட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு கோல்டு வருதுன்னா அதை நான் சங்கில் அவள் வந்து அதை பார்த்து அழுவாளே தவிர சின்ன வயசுலேருந்து. அண்ட் இப்போ கஷாயம்னா பிடிச்சி குடிப்பா. ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஹெல்தியான ஸ்நாக் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. பிரீத்தி வந்து லயாக்காக செஞ்சுருக்காங்க. ஸோ லயா இதுதான் வேணும்னு அடம் பிடிப்பீங்களாமே டெய்லி ஈவினிங் வந்து? ஸோ நீங்கள் வந்தோன்னுமே சொல்லி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், சாப்பிடுங்க, இதை தானே டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியா? உங்களுக்குமா? வாங்க சாப்பிடலாம் எல்லாம். பிரீத்தியை பற்றி லயா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, லயாவை பற்றி பிரீத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபன் கேம் மூலமாக இவங்களுடைய அந்த கம்பேட்டிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், உங்களுக்கான முதல் கொஸ்டின் என்னன்னா, பிரீத்தியுடைய பர்த்டே டேட், மம்மியுடைய பர்த்டே டேட். AUG போதும். ஓகே, அங்கே போர்டு காமிங்க, கேமரா காமிங்க. இப்போ 2 பேரும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா? ஆகஸ்ட் மந்த் கரெக்டு, பட் இவங்க 23, இவங்க 12. லயா மம்மி பர்த்டே தெரியாதா? தெரியும், அது தெரியாது. தெரியும் ஆனா தெரியாது. சூப்பர், நல்ல பதில். மம்மி பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு நாள் நானும் அப்பாவும் அம்மாக்கு தெரியாம போய் புடவைலாம் வாங்கியிருக்கோம். ஓகே, ஒரு வருஷம் ஒரு நாள் அப்படின்ட்டு. ஆமா, லாஸ்ட் இயர் வந்துட்டு we all went for a family trip. தாஜ்மஹால் போய் பார்த்துட்டு வந்தோம். என்னோட அண்ணா ஃபேமிலியும் இருந்தது, ஸோ எல்லாரும் போய் பார்த்துட்டு. ஓகே, சூப்பர். ஸோ பர்த்டே எல்லாம் வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின், லயாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம். பிரீத்திக்கு ஒரு மாதிரியா போகுது பேசு. மாட்டீங்க பிரீத்தி, ஒரு பேர் தானே கேட்டேன், டவுட்ல எழுதுறீங்களோ? டவுட் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேங், இந்த ஒரு கேங். ஸோ இந்த கேங் கண்டிப்பா வந்து ஒண்ணுன்னா அவ இதுலேருந்து ஒருத்தி லிஸ்ட்ல எடுத்துப்பா. ஜோயா தோ யா செகண்ட். ஓகே, ஸோ பரவாயில்ல, மம்மிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் எதுவும் தப்பா போட்டுக்கணும். ஃப்ரெண்ட் போட்டு. ஓகே, ரெடி? எஸ். லயாவுடைய கிளாஸ் டீச்சர் பேர், அவங்களுடைய நேம். ஏய் கரெக்ட். நாதான் தாஸ். ஏய் கிளாஸ் டீச்சர் பேர் மட்டும் தான் கேட்டாங்க. நான் 2 பேரும் தான் எழுதிருக்கேன். இவன் வாட்ச் யுவர் நேம்? அசிஸ்டன்ட் டீச்சர். ஓகே ஓகே. ஏய் பரவாயில்ல, கரெக்டா இருக்கு. அதாவது குழந்தைங்க விஷயத்துல மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்காங்க, எதையுமே மறக்காம அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் ரொம்ப சரியா பண்றதால அதுல மட்டும் நல்லா ஸ்கோர் பண்றீங்க பிரீத்தி நீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லயா வந்து கடைசியா எதுக்காக உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குனீங்க, எதுக்காக நீங்க உங்க பொண்ணை திட்டினீங்க அப்படின்ற ரீசன் எழுதுங்க. ஸ்விம்மிங், நான் ஈட்டிங் எழுதினேன். இப்போ லாஸ்டா இப்போ திட்டு வாங்கினேன்.
காலையில திட்டு வாங்கினேல நான் அப்ப திட்டல, நான் ஃபாஸ்டா சாப்பிடுன்னு தான் சொன்னேன், திட்டவே இல்லை. ஓகே, அப்போ ஸ்விம்மிங்க்கு எதுக்கு திட்டினாங்க? ஸ்விம்மிங்க்கு வந்து நீ தொலைன்னு பண்ற, ஸ்டிஃப் பண்ணோன்னு கத்துக்கிட்டு. உங்க மம்மி குக் பண்றதுல பெஸ்ட் ஃபுட் எது? பிரீத்தியுடைய பெஸ்ட் ஃபுட் அவளுக்கு ஆஹா, எழுதிட்டே இருக்கா. யா சூப்பர். இது என்ன பர்టిక్యులர்லி இந்த ஒரு டிஷ் மட்டும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா செய்வீங்களா? அவளோட ஃபேவரட். அது வந்து அது பேர் சொல்லி சொல்லி தான் சமைக்கிறது. ஸோ அதனால அவளுக்கு அது நல்லா ரெஜிஸ்டர்ட் மைண்ட்ல. அவளுக்கு நார்மலா அந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி மட்டன் ஃப்ரை பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை தான் பிடிக்கும். ரீசெண்டா சஞ்சு வந்து அடிக்கடி ஹம் பண்ணிட்டு இருக்க ஒரு சாங், இல்லாட்டி அடிக்கடி ஒரு பாடிட்டு இருக்க ஒரு பாட்டு என்ன? ஹே மம்மி எழுதுறாங்க, சீக்கிரம் லயா கம் ஆன். டாடி கடைசி என்ன சாங் பாடினாரு உங்க முன்னாடி? நான் க்ளூ கொடுக்கட்டுமா? ப்ளீஸ். அப்பாவோட ரிங்டோன். கஷ்டம். மஸ்து மரணம். எங்க பாருங்க, ரெண்டு பேரும் மம்மியும் டாக்டரும் சேர்ந்து பாருங்க. மரணம் மஸ்து மரணம், டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். லயா வந்து யாருடைய செல்லம்? எனக்கே தெரியும் அதுக்கு ஆன்சர் என்னன்னு. எனக்கே தெரியும். ஏன் லயா உனக்கு வந்து மம்மியை விட டாடி ரொம்ப பிடிக்கும்? ஈக்குவல் தான், ஆனா கெஸ் பண்ணி கரெக்டா வந்துருச்சு. ஓகே, ஏய் இல்ல நிஜமாவே குவாலிஃபிகேஷன் பதிலா இல்ல நிஜமாவே ஈக்குவல் தான். அதானே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. அம்மா நல்லா எனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுப்பா, அப்பா வந்து என்னோட பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவா. சோ ரெண்டு பேருமே சேம் தான். ஆனா ஏதோ ஒன்னு கெஸ் ஏதோ ஒன்னு எழுதிருக்கேன். தெரி பேபி உனதான் சொல்லணும் அதெல்லாம், சரியா? செம்ம நடிப்பு, ஆனா கலக்குறீங்க போங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செஷனை வந்து இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஹக் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் நான் கேட்டதால இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ண போறீங்கன்னா, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உங்கள் பாசத்தை வந்து ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஓகே, யூ கம் ஐ கேன் கம். ஓகே, ஸோ நல்ல நோட்டோட இந்த செக்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்டு நான் வந்து லயாவை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியம் அடைகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்க. அண்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறேன்னு சொன்னீங்க, ஸ்டேட் லெவல் கூட அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ரியலி குட் திங். அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்கள் கெரியரில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிக்கணும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய பிரீத்தி பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்டட். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு மதராக, ஒரு ஒய்ஃபாக, இந்த மாதிரியான விஷயங்களில் ட்ராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அதாவது டான்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நாட்டிய திறமையை வந்து இப்போ நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். போலாமா? பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தது, அவங்க கற்றுக்கிட்டு ஆடினது எனக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் அறிந்தால் ட்ரிஷா ஞாபகம் வந்துருச்சு. செமையாக இருந்தது. இந்த பீச் சைடு ஒரு வீடு, அதுக்கப்புறம் அந்த வேற லெவல் மாதிரியே இருந்தது. சூப்பர். சரி, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அவமானம், தன்மானம், வெகுமானம் இதெல்லாம் கடந்து தான் நம்மலாம் வந்திருப்போம். அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு அவமானம் அப்படின்னா எதை சொல்வீங்க? அவமானம் பார்த்திங்கன்னா சிம்பிள். நம்ம ஒரு ஒரு ஏஜில் ஒரு ஒரு இடத்துல அவமானம் அனுபவிச்சிருப்போம் அந்த ஏஜுக்கான அந்த மெச்சூரிட்டியோட. ஸோ நான் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் லெவல் காம்படிஷன்ஸுக்கு போய் என்னை கலந்துக்க வச்சு, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கலந்துக்க வச்சு, பட் உனக்கு அந்த ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை எலிமினேட் பண்ணி அனுப்பினாங்க. நான்
ஒரு 9 வயசு இருக்கும் அந்த டைமில். என்னோட போட்டி போட்டவங்க அத்தனை பேரும் ஒரு 18-19 வயசு கேர்ள்ஸு. ஸோ அப்போ ரொம்ப அவமானப்பட்டேன். அந்த ஏஜுக்கு வந்து எதுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஆட வச்சு என்னை வேண்டான்னு சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் சீரியல்ஸ்குள்ளே வரும்போது ஒரு ஒன்றுமே இல்லை, நம்மளை வந்து நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கேக் வாக்காக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட ரொம்ப கஷ்டப்பட்ட லேடிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு சீரியல் என்னோட தெரிஞ்ச காம்பவுண்ட் என்னோட அம்மா வீடு அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட்குள்ளே வந்து உனக்கு நல்ல ரோல் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா ஃப்ரெண்டு ரோல். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம கலராக இருக்கோம், ஹீரோயின் கூட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் வந்து கருப்பாக இருக்காங்கன்ட்டு நம்மளை டல் மேக்கப் பண்ண வைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சுவார் இப்படியெல்லாம் சொன்னேன். ஆனால் எனக்கு எவ்ரி டைம் எனக்கு ஐ ஹேட் தட் கட்ஸ், இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. முடியாதுன்னா சண்டை போட்டு என்னால் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கட்ஸ் கிடையாது. ஆனால் அங்கேயே உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்து நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு மாதிரி அழகிற ஸ்டேஜுக்கு போயிடுவேன் நான். அந்த டைமில் ஐ வாஸ் அரௌண்ட் 17 அப்போது. ஸோ டேரக்டரால் ஒன்றும் பண்ண முடியாது என்னை வச்சுக்கிட்டு, ஐயோ கண்டிப்பாக அந்த பொண்ணு நடிக்காது அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பின காலம் உண்டு. தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ற தன்மானம் முக்கியம். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த ப்ரொஃபஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் வரைக்கும் நம்மளால் நம்ம விட்டு கொடுத்து நம்ம போக முடியும். மீடியாவில் வந்துட்டு எல்லாமே தெரியுது வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டான விஷயம் மட்டும்தான் மீடியாவை பற்றி மீடியாவில் இருக்கிறவங்கள பற்றி வெளியில் பேசுகிறாங்க, பேச முடியும் கம்ஃபர்டபுளாக. ஆனால் பேச முடியாத நிறைய கஷ்டங்கள் நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆங்கர்ஸாக இருக்கட்டும், உள்ளே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதெல்லாம் யாருமே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட வழி இருக்காது. சடனாக முன்னாடி எல்லோரும் முன்னாடி நின்று டக்குன்னு நம்ம திரும்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்து வரோங்கிறதே யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப், ஓகே நான் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் போயிருக்கேன். ஸோ சில இடத்துல இவ வின் பண்ணக்கூடாது, இவ இல்லை இதுக்கு மேலே இவ வரக்கூடாது அப்படின்னு என்னை புஷ் பண்ண காலங்கள் உண்டு. அண்ட் அதையும் மீறி நான் யார் அப்படின்னு நான் சாதிச்சு என்னோட பதில் அவங்களுக்கு ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். ஸோ வெகுமானங்கள் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதில் மறக்க முடியாத ஒன்றுன்னா எது சொல்வீங்க? லாஸ்ட்டாக நான் பண்ண சீரியல் அதோடு முடிஞ்சிடாதுன்னு எப்போவுமே சொல்ல முடியாது, கலைக்கு எப்போவுமே ஃபுல் ஸ்டாப் இல்லை. பட் கடைசியாக நான் முடித்த சீரியலில் என்னோடய கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபஸ்ட்டு நெகட்டிவாக அப்புறம் சாஃப்டாக மாறி, அதுக்கப்புறம் அழணுன்னா அழணும், கோவம்னா கோவம், பார்த்தாலே ஃபயர் அப்படிங்கிற அந்த கேரக்டர். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சாஃப்ட் நேச்சர், அதுக்குள்ளே ஒரு லவ் நேச்சர் எல்லாமே கலந்து நிச்சயமாக ஒரு ஹீரோயின் கூட அப்படி அந்த மாதிரி என்னோட நெகட்டிவ் ரோல் இட் கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். அது நான் பண்ணும்போது ப்ரெக்னென்ட், நான் என்னோடய செகண்ட் சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்போ விஜயகுமாரி பழைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என் நம்பரை வாங்க முடியாதனால என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக அது சொன்னால் கூட நான் அதை ரொம்ப பெருமையாக எடுத்துருக்க மாட்டேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்களாம் அந்த காலத்தில் எல்லாருமே நல்ல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கோம், கண்ணகியாக நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பேரெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் சாவித்திரி அளவுக்கு எங்கள் யாராலையும் முடியாது. உன் பொண்டாட்டி சாவித்திரி மாதிரி நடிக்கிறா, அவள் திடீர்னு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி அவ்வளோ எல்லாரையும் முழுங்குற அளவுக்கு நடிக்கிறா, அவகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அது மறக்கவே முடியாது அந்த வார்த்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதுவும் அவங்க லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் விஜயகுமாரி. ஸோ அதுதான். சூப்பர் மேம். அண்ட் உங்களை இந்த ஒரு பொசிஷனுக்கு இல்லாட்டி இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்ண ஒரு நபர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஆக்ட்ரஸோ இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்கல்ல, ஸோ நான் இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னா இந்த ஒரு எவ்ரி டைம் இது யாரும் என்னை புஷ் பண்ணல, எவ்ரி டைம் நானே என்னை புஷ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான். என்னென்னா ஒரு டைமும் ஐ வில் கிவ் அப்புங்கிற மீன்ஸ் போதும் அப்படிங்கிற தாட் வரும். ஒரு டைம் எனக்கு நான் ஜோடி டைட்டில் வின் பண்ண உடனே வின் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி ஜோடி கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போதும், எனக்கு இந்த ப்ரொஃபஷன் போதும், நான் ஐல் கெட் செட்டில்ட், நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நான் எம்பிஏ பக்கம்லாம் போக ஆரம்பித்தேன். எம்பிஏ நான் லாயலா காலேஜில் ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ப்ரொஃபைல் எஃப்சிங்கிறதுனால எனக்கு கிடைக்கல. ஸோ மற்றபடி என்னை திரும்ப கூப்பிட்டுச்சு. யார்கிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நான் கேட்டேனோ, ஆக்சுவலி கலைஞர் ஃபேமிலி தான், அவங்க வேறு இல்லை நீ சீரியல் ஹீரோயினாக பண்ணுன்னு ஒரு ஆஃபர் இந்த சைட் போட்டாங்க.
ஸோ அங்கேருந்து தான் செகண்ட் ஃபேஸ் லைஃப்பில் ஓகே வை நாட் ஐ ப்ரூவ் மை செல்ஃப். இது எல்லாரும் போகிற ட்ராக்லேயே நம்மளும் போக வேண்டாமே, நம்ம வேறு ட்ராக்கில் போகும். அந்த கேடரில் இருந்த அத்தனை கேர்ள்ஸ்க்கு நடுவில் எனக்கு அடுத்த பொசிஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. சூப்பர். ஸோ இந்த மாதிரியான ஒரு பதில் யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். என்னை புஷ் பண்ணிக்கிறதோ நான் தான், போதும் ஸ்டாப் பண்ணிக்கிறதோ நான் தான் அப்படின்ற மாதிரி. சரி, நீங்கள் அழவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஒரு தருணம் என்னன்னு சொல்லுங்களேன் ரீசெண்ட் டைமில். அழுவே மாட்டேன்னா நான் அழுவேன். பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாத்ரூம் க்ரையர் நான். அங்கேயே முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்துடுவேன். நிறையா இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்மளை வந்து ஃபுல் டே ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு பொசிஷன்ஸே நம்மளோட சுச்சுவேஷன்ஸே தெரியாமல் சம்டைம்ஸ் எங்கள் அம்மா வந்து என்னை நிறைய கத்தினது உண்டு ஆஃப்டர் மேரேஜ் கூட. ஸோ அவங்களுக்கு நான் அப்போது ஒரு டைம் யோசிப்பேன், அவங்க டு மீ ஷி இஸ் பொசசிவ் அப்படிங்கிற அந்த தாட் உண்டு. என்னை ஒரு அம்மா ஒரு பொண்ணாகவே என்னை இன்னும் பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட பொண்ணாகவே பார்த்துட்ருக்காங்கன்னு. பட் அதையும் மீறி நம்மளுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த தாட் வரும்போது அழுது உண்டு. சரி, இந்த சமுதாயத்தில் வந்து எந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கோபம் வந்து அதிகமாக வருது? எதை பார்த்தாலும் கோவம் தாங்க வருது. ஏதாவது ஒன்று இறங்கி அடிக்கணும் போல தோணும். என்ன தருணம் அது, என்ன நடக்கும்போது அப்படி தோணும் உங்களுக்கு? இப்போது ஒரு ஜென்ரலாக நான் இப்போ ஒரு பேரண்ட்டாக இருந்துக்கிட்டு இப்போ நான் ஸ்கூலில் போயிட்டு என்னோட ரெகுலராக நான் பார்க்குற குழந்தைங்கள வந்து வேறு யாரோ பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு தெரியாதவங்க, மேபி அவங்க சொல்லி அனுப்பியிருக்கலாம். அப்போ நான் நின்று கேள்வி கேட்பேன், யார் நீங்கள், இவங்களுடைய இவங்க என்ன ரிலேட்டட் அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஃபைனலாக ஒரு கேள்வி உங்ககிட்ட, உங்களுடைய மரணம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மரணம் வந்து எனக்கு வந்து இட் இஸ் அ பிளெஸிங் சொல்லலாம். ஆக்சுவலி குமாரி கமலா, பழைய ஆக்ட்ரஸ், பேபி கமலா சொல்லுவாங்க, குமாரி கமலா, அவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் எனக்கு வரும்போது அவங்க வாயால் சொன்னது என்னென்னா, அவங்கள வந்து சின்ன வயசில் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து இந்த குழந்தை வந்து வயிற்றில் கருவில் இருக்கும்போதே டான்ஸ் ஆடி வந்திருக்கும் போல் அப்படின்னு எல்லாரும் அவங்கள சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க என்ன எல்லாரும் அப்படி சொன்னாங்க. நான் இந்த குழந்தைய சொல்கிறேன், நான் அப்போது அவங்க பண்ணும்போது நான் ஒரு 8 வயசு தான் இருப்பேன். இந்த குழந்தைய சொல்கிறேன், இது குழந்தை வந்து டான்ஸ் ஆடும்போதே தான் இறப்பா, ஆடிக்கிட்டே இறப்பா அப்படின்னு அவங்க வாயால் சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பிளெஸிங்ஸாக நான் நினச்சிக்கிறேன். என்றைக்காக இருந்தாலும் இப்போது நான் எதிர்பார்க்கலை, எனக்கு வந்து நான் என்னோடய ப்ரொஃபஷன் நடிக்கிறத விட்டுட்டு நான் டான்ஸுன்னு ஆரம்பிப்பேன், ஒரு கெரியர் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. எதிர்பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்கன்னு, நான் பண்ணும்போது உடனே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இட்ஸ் ஆல் எழுதப்பட்டது இல்லை. ஸோ அதனால் எனக்கு அதுதான் என்னோடய டெஸ்டினியாக இருக்கணும், இதுவாக இருக்கணும். டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் ஒரு டான்ஸராக தான் என்னோட இது முடியணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ண அண்ட் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மல்டி டேலண்டட் அப்படின்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதையும் மீறி ஒரு பொறுப்பான மனைவி, 2 குழந்தைங்களுக்கு ஒரு பொறுப்பான அம்மா அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எங்கள் கூட ட்ராவல் பண்ணது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னால் பேச முடிஞ்சுது. எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உண்மையாக ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு வெளிப்படையாக என்னால் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் பேசிட முடியாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வேல்யூபிளான இந்த 1 டே வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, அந்த ஆசையை கம்ப்ளீட் பண்ணி நிகழ்ச்சியும் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? என்னன்னா, ஒரு சூப்பரான கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர் இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நானும் உங்கள் பொண்ணு லயாவும் சின்னதாக ஒரு நடனத்தை முடிச்சு நம்ம நிகழ்ச்சியை வந்து முடிச்சு வைப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள்